ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது பாரதூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்கா. இதற்கு பிறகும் அமைதி ஏற்படாவிடின் பலத்த சேதம் ஏற்படும் அப்படி என்று எச்சரித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப். இது இப்படி இருக்க பாகிஸ்தான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு நாங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சிபாரிசு செய்ய போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது. அண்மையில் இடம்பெற்ற இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான சண்டையில் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு உதவியவர் டொனால்டு ட்ரம்ப். எனவே அவரை நாங்கள் சிபாரிசு செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் நாட்டினுடைய தலைவர் அலி கமேனி எங்கே இருக்கிறார், எங்கே மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். அவரை கொல்வது எங்களது நோக்கமல்ல என்று எச்சரித்த டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. பாகிஸ்தான் ஏன் இன்று வரை பின்னடைவாக இருக்கிறது என்பது இப்போதுதான் எங்களுக்கு புரிகிறது. ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் கட்டாயமாக நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் நிற்பார் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். பாகிஸ்தானுக்கு இது எப்போது புரிய போகிறது என்பது யாருக்குமே தெரியாது. எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம்.